Hi everyone, welcome to the intermediate level spoken English course. I have already launched a basic English course with lots of videos about basic English grammar lessons. ஸோ அவற்றை நீங்கள் பார்த்திருந்தா உங்களோட பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகி இருக்கும். இனி நாங்கள் பார்க்க போகிறது எங்களோட இங்கிலீஷ் நாலேஜை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய விடயங்கள். ஸோ இந்த இன்டர்மீடியட் லெவல் இங்கிலீஷ் கோர்ஸ் இன்னும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து கண்டினியூ பண்ணிக்கொள்வதன் மூலமாக உங்களோட இங்கிலீஷை அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போக முடியும். இந்த கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு வீக்லி 2 வீடியோஸ் கொடுக்கப்படும் with a small lesson but which is to improve your knowledge more and more. ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு கீ பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். at the end of the video ஒரு சம்மரைஸ் பண்ணப்பட்ட நோட் that would be the full picture of the whole video. ஸோ ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்துவிட்டு சம்மரைஸ் பண்ணப்பட்ட நோட்டை எடுத்துக்கொள்ளலாம். if you are a student who is ready to learn the intermediate level English, பேசிக் லெவலை தெளிவாக புரிஞ்ச ஒருத்தர் அந்த கீ நோட்டை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதுமானதாக இருக்கும். இல்லை எனக்கு பேசிக் லெவல் இருந்தே கற்கணும் என்று நினைப்பவர்கள் பேசிக் இங்கிலீஷ் கோர்ஸை ஃபாலோ பண்ணலாம் அல்லது இந்த கோர்ஸில் உள்ள ஃபுல் நோட்டையும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அதே போல் இந்த லெசன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு சொன்னால் உங்களோட ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸை எக்ஸாம்பிளாக கொடுத்து எவ்வாறு சென்டென்ஸ் மேக் பண்ணுவது என்று தெளிவுபடுத்துவது தான். ஸோ தட் டோன்ட் மிஸ் ஆல் ஆஃப் தீஸ் லெசன்ஸ். இவற்றை நீங்கள் தெளிவாக கற்பதன் மூலமாக உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷையும் வேறு லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஓகே, at the end of the video I also giving a mini test to check your knowledge. Then shall we move on to our lesson? First day lesson is about present continuous tense. present continuous tense என்பது இங்கிலீஷில் ரொம்பவே முக்கியமான ஒரு டென்ஸ். நீங்கள் பேசுவதாயினும் எழுதுவதாயினும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வதாயினும் present continuous tense is very important. அதனால் ஃபர்ஸ்ட் டே லெசனாக இந்த present continuous tense உங்களுக்கு வரப்போகுது. மெயின்லி ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸை கொடுத்து அவற்றை எப்படி இந்த டென்ஸ் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவது என்பதை பார்க்கலாம். லுக் at the first sentence. Meera is in her car. She is on her way to work. She is driving to work. மீரா அவளோட காரில் இருக்கிறா. Meera is in her car. She is on her way to work. She is driving to work. ஸோ இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சென்டென்ஸ் எது? ஷீ இஸ் டிரைவிங் டு ஒர்க். ஷீ இஸ் டிரைவிங் டு ஒர்க், அதாவது அவள் டிரைவ் பண்ணி கொண்டு இருக்கிறாள், அந்த ஆக்ஷனை செய்து கொண்டு இருக்கிறாள். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மூலமாக நீங்கள் பேசுவது ஒரு ஆக்ஷன் ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்வது. இந்த டென்ஸில் நீங்கள் ஹெல்பிங் வேர்பாக ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆ என்பதை யூஸ் பண்ணணும். ஹெல்பிங் வேர்ப் என்பது ஆக்ஸிலரி வேர்ப் என்றும் சொல்வோம். ஐ சப்ஜெக்டாக வரும்போது ஆம் யூஸ் பண்ணி, ஹீ ஷீ இட் சப்ஜெக்டாக வரும்போது இஸ் என்பதையும், வி யூ தே ப்ளூரல் நவுன்ஸ் எது சப்ஜெக்டாக வந்தாலும் ஆயினையும் நீங்கள் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணணும். இங்கே மெயின் வேர்பாக நீங்கள் ஐஎன்ஜி ஃபார்மை தான் யூஸ் பண்ணி கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் டிரைவிங், ஹீ இஸ் ஒர்க்கிங், வி ஆர் டூவிங். காட் இட்? ஸோ இந்த ஐ ஆம் என்பதை ஐ எம் என்று நீங்கள் எழுதவும் முடியும், பேசவும் முடியும். பேச்சு வழக்கில் நீங்கள் இதை கண்ட்ராக்ட் பண்ணி பேசுவது தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஐ ஆம் டிரைவிங், ஹீ இஸ் ஒர்க்கிங், தே ஆர் டூவிங், யூ ஆர் டூவிங், she is working. ஓகே, ஸோ இவற்றை நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ ஆம் டூவிங் சம்திங், ஐ ஆம் டூவிங் சம்திங் என்பது எதுக்கு ஈக்குவல்? ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் டூவிங் சம்திங். ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் டூயிங் சம்திங், அதாவது அந்த வேலையிட இடையிலே இருக்கிறேன்.
ஓகே, ஆரம்பித்து கொஞ்சம் நேரமாகுது, செய்து கொண்டு இருக்கிறேன் என்ற விஷயம். ஸோ அது எந்த ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும் இப்போ நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் பேசணும். ஓகே, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன், இதுக்கு பிறகும் கொஞ்சம் நேரம் செய்வேன். காட் இட்? ஸோ இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட மெயின் திங். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்கன்னு சொன்னால் எந்த இடத்துலையும் இந்த டென்ஸை வச்சு நீங்கள் பேசிக்கொள்ள முடியும். See some example sentences. I am tired. I am going to bed now. Good night. எனக்கு டயர்டாக இருக்குது, நான் பெட்டுக்கு போய்கொண்டு இருக்கிறேன். I am going to bed now. We can go out now. It isn't raining anymore. We can go out now. இப்போ எங்களுக்கு வெளியே போகலாம். It isn't raining anymore. இப்போ மழை பெய்து கொண்டு இருக்குதா? இல்லை. அப்போ இப்போ அந்த ஆக்ஷன் நடந்து கொண்டு இல்லை என்று சொல்கிறதுக்கு சேம் பேட்டர்னை நெகட்டிவ் ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். ஆம் நாட், இஸ் நாட், ஆர் நாட். ஓகே, இஸ் நாட் எங்களுக்கு isn't, ஆர் நாட் aren't என்று சுருக்கி பேசலாம். It isn't raining anymore. Got it? Next one. Is Kim working now? Is Kim working now? Kim வேலை செய்து கொண்டு இருக்கிறாரா? அந்த ஆக்ஷன் நடந்து கொண்டு இருக்குதா? அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறாரா? Got it? ஸோ இது கொஷன், சேம் விஷயம் கொஷன். அப்போது கண்டினியூவஸாக நடந்து கொண்டு இருக்கிற ஒரு ஆக்ஷனை பற்றி கொஷின் கேட்கவும் சேம் பேட்டர்ன் தான். இதில் என்ன சேஞ்ச் நீங்கள் பண்ணணுமாண்டா ஹெல்பிங் வேர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போடணும், வேறு எந்த சேஞ்சும் இல்லை. Is Kim working now? Is it raining? மழை பெய்து கொண்டு இருக்குதா? இப்போ அந்த ஆக்ஷன் நடந்து கொண்டு இருக்குதா? Got it? இதை தெளிவாக புரிஞ்சு சென்டென்சஸை உருவாக்குங்க. Next sentence. Ravi wants to work in Italy, so he is learning Italian. ரவிக்கு என்ன செய்யணும்? இட்டாலிக்கு வேலைக்கு போகணும், அதனால் அவர் இட்டாலியன் படித்து கொண்டு இருக்கிறார். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸை பாருங்கள். அவர் இட்டாலியன் படித்து கொண்டு இருக்கிறார் என்று நான் இப்போ சொல்கிறது என்று சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் படிக்கிறாரா? சம்டைம்ஸ் படிக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் வேறு ஆக்ஷனோடு செய்து கொண்டிருக்கலாம், வெளியே போயிருக்கலாம், சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் நீங்கள் பேசுகிற விஷயம் இப்போ கட்டாயம் நடந்து கொண்டு இருக்கணுமன்றது இல்லை. ஓகே, இப்போ கட்டாயம் நடந்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் பேசலாம். இல்லை, இந்த காலப்பகுதியில் அவர் விட்டு விட்டு செய்கிறாரு. இப்போ இந்த ஒரு மாதமாக அவருக்கு அதுதான் வேலை. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இட்டாலியன் படிக்க ஸ்டார்ட் பண்ணார், கிளாஸஸ் போகிறாரு, வீட்டில் ஒர்க் பண்ணுறாரு, வீடியோஸ் பார்க்குறாரு, எழுதுகிறாரு, பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இவை எல்லாமே அவர் செய்கிறார். பட் கண்டினியூஸாக விடாமல் செய்கிறாரா? இல்லை, விட்டு விட்டு செய்கிறாரு. அவரோட மற்ற வேலைகளையும் பார்த்து கொண்டு செய்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஆக்ஷனையும் நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பேச முடியும். ஒரு குறுகிய காலப்பகுதியில் விட்டு விட்டு சேம் ஆக்ஷனுக்குரிய விஷயங்களை செய்கிறார் என்று சொன்னார். ஹீ இஸ் ரைட்டிங் அ நாவல் தீஸ் டேஸ் என்று சொன்னால் கண்டினியூஸாக எப்போவுமே அதுதான் அவரோட வேலையாண்டா? இல்லை, விட்டு விட்டு எழுதுகிறார் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள, பட் ப்ரெசண்டில். ஓகே, ராவி வாண்ட்ஸ் டு ஒர்க் இன் இட்லி, ஸோ ஹீ இஸ் லேர்னிங் இட்டாலியன். அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். ஐ ஆம் ரீடிங் அன் இன்ட்ரெஸ்டிங் புக். I'll lend it to you when I finished it. I am reading an interesting book. ஒரு இன்ட்ரெஸ்டான புக் படித்து கொண்டு இருக்கிறேன். ஸோ அதை சொல்லும் பட்சத்தில் நீங்கள் வாசிக்கணுமா? இல்லை, இந்த காலப்பகுதியில் நான் அதை விட்டு விட்டு செய்து கொண்டு இருக்கிறேன். I am reading an interesting book. I'll lend it to you when I finished it. நான் வாசித்து முடிந்ததும் உங்களுக்கு கொடுக்கிறேன். Got it? Next. Is Susan working this week? No, she is on holiday. Is Susan working this week? இந்த வீக் வேலை பார்க்குறாவா? ஓகே, ஸோ இந்த வீக் அவள் வேலை செய்கிறாவா? ஸோ ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலப்பகுதியில் ஆக்ஷன் பற்றி கொஷின் கேட்குறேன். இஸ் சூசான் ஒர்க்கிங் திஸ் வீக்? நோ, ஷீ இஸ் ஆன் ஹாலிடே. இல்லை, அவள் ஹாலிடேயில் இருக்கிறார் அப்படின்ற ஆன்சர் வருது. ஸோ தீஸ் ஆர் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் டு டாக்
or use present continuous tense. See the next set of sentences. The population of the world is rising very fast. The population of the world is rising very fast. Look at this sentence. This sentence is about the real world situations. பொதுவான விடயங்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய பொதுவான விடயங்கள் பற்றிய கண்டினியூவஸ் ஆக்ஷன். உலக சனத்தொகை, the population of the world, அதுதான் இந்த ப்ளூ கலரில் நான் கொடுத்திருப்பது தான் சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட், வெரி லாங் சப்ஜெக்ட், கம்பவுண்ட் நவுன். The population of the world is raising. Is helping verb, raising. அதிகரித்து கொண்டே இருக்குது, very fast. The population of the world is raising very fast. ஸோ இதே நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பேசலாம். அதாவது நிகழ்காலத்தில் கண்டினியூஸாக ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், கண்டினியூஸான மாற்றங்கள். See the next example. Is your English getting better? இப்போ நீங்கள் இங்கிலீஷ் படித்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகி கொண்டு வருதா இந்த லெசன்ஸ் மூலமாக அப்படின்னு கேட்கப்படுது. இஸ் யுவர் இங்கிலீஷ் கெட்டிங் பெட்டர்? ஸோ கொஷின் சென்டென்ஸுக்கு நான் என்ன சொன்னேன், ஹெல்பிங் வேர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போடணும். யுவர் இங்கிலீஷ் என்பது இங்கு சப்ஜெக்ட். இஸ் யுவர் இங்கிலீஷ் கெட்டிங் பெட்டர்? The cost of living is increasing. The cost of living, வாழ்க்கை செலவு. The cost of living, the big subject. The cost of living is increasing. அப்போ வாழ்க்கை செலவு அதிகரித்து கொண்டே இருக்குது. ஸோ கண்டினியூவஸ் ஆக்ஷன்டா என்ன என்று உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆக்ஷன் பற்றி பேச நீங்கள் இந்த கண்டினியூவஸ் டென்சஸை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நான் கொடுக்க போகிறது இந்த ஃபுல் வீடியோட சம்மரைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஷார்ட் நோட். அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்ற 4 places. ஃபர்ஸ்ட் ஒன், அ கண்டினியூவஸ் ஆக்ஷன் ஹேப்பனிங் ரைட் நவ், தொடர்ச்சியாக இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஆக்ஷன். செகண்ட், an action happening repeatedly in a short period of time in the present. ஓகே, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் விட்டு நடக்கக்கூடிய ஆக்ஷன் இப்போவும் நடக்குது, இந்த காலப்பகுதியில் விட்டு செய்து கொண்டே இருக்கிறேன் கண்டினியூவஸாக என்று சொல்வது. திங்ஸ் ஹேப்பனிங் இன் அ பீரியட் அரவுண்ட் நவ், குறிப்பிட்ட இந்த காலப்பகுதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். டாக் அபவுட் சேஞ்சஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் நவ். ஓகே, இந்த காலப்பகுதியில் ப்ரெசண்ட்டில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மாற்றங்கள் அது பற்றி பேச. ஸோ இதே பேட்டர்னில் நிறைய சென்டென்சஸ் நீங்கள் திங்க் பண்ணி உருவாக்கி பாருங்கள். உங்களோட ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸை திங்க் பண்ணி உருவாக்கி பாருங்கள். ஓகே, ஸோ நவ் இட்ஸ் த குவிஸ் டைம். உங்களுக்கான ஒரு ஷார்ட் குவிஸ் வரப்போகுது, ஆன்சர்ஸ் கூட. ஓகே, ஆன்சர்ஸை நான் V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பில் தான் கொடுத்திருக்கிறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் சென்டென்சஸை உருவாக்கணும். கரெக்டான இடத்துல அந்த வேர்ட்ஸை ஃபில் பண்ணி இப்போ நீங்கள் உருவாக்க போகிறீங்க. உங்களோட ஸ்கோரை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணணும். ஐ எம் ஈகர் டு see them. வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு குயிஸை செய்யுங்க. பிறகு at the end of the video you can see the answers for all those questions. Now let's see the answers. I am looking for Anne. Do you know where she is? Are you ready, Tina? Yes, I'm coming. Why are all these people here? What's happening? I think Raju and Shiva have had an argument. They are not speaking to each other. I want to lose weight. So this week I'm not eating lunch. Let me know your score in the comment section. Let's meet with another English grammar lesson. Until that, take care.